தருண், 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 உனக்கு ஒன்றும் ஆகலையே? தருண், தருண் என்னாச்சு? அந்த கத்தி என்கிட்ட கூட. தருண் என்ன பண்ற? தருண், தருண், காலையிலிருந்து நீ எதுவுமே சாப்பிடல. இதையாவது குடி. ஆர்த்திங்கிறது யாரு? இவ்வளவு உனக்கு தெரியும்ல? நான் இவளை பத்தி எதுவும் பேச விரும்பல. ஏன் அசோக்?
அசோக், நான் உன்னை காதலிக்கிறேன். காலம் ஃபுல்லா உன் கூட வாழ போறவன். நான் உன்னை என்னைக்காவது தப்பா நினைச்சிருக்கேன்னா? Sorry for asking. செப்டம்பர் 2009. என்னோட பாக்கெட் மணிக்காக நான் கேமராவை பிடிக்க ஆரம்பிச்சேன். அது ரொம்ப சந்தோஷமான நாட்கள். அப்பப்போ ஒரு அழகான முகம் என்னையே அறியாம என் கேமரால பதிவாச்சு. அவ பேரு ஆர்த்தி. அவ எதுக்காக தனிமையை விரும்புறான்னு எனக்கு தெரியாது. ஆர்த்தியை பத்தி எல்லாரோட மனசுலயும் பல கேள்விகள். அவளுடைய கண்கள் ரொம்ப அழகா இருக்கும். அவ புரியாத புதிரா இருந்தாலும் அவளால நான் ரொம்ப ஈர்க்கப்பட்டேன். அவ என் கூட பேச மாட்டாளான்னு ஏங்கி இருக்க. அவ வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஏய் அசோக், வாடா. டெஸ்ட் பிரிண்ட்ஸ் எடுக்கணும். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். சரி வாங்கடா. வரேன். நான் அவளுக்கு தெரியாம அவள் எடுத்த போட்டோஸ்லாம் அவளை சந்திக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துச்சு. என் வாழ்க்கையை அவகிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சேன். எங்க 2 பேருக்கு உண்டான நெருக்கம் மூச்சு காத்து படுற தூரத்துல தான் இருந்தது. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு அவ கூட தான் அதிக நேரம் இருந்தேன். நான் வாழ்றதுக்கான அர்த்தம் எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. எங்க 2 பேருக்குள்ள நட்பு எப்போ காதலா மாறிச்சுன்னு எங்களுக்கே தெரியாது. ஆனா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு ஒரே அடியா விலக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு காரணம் பயம். எங்க அவங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்களோன்னு. அவளை விட்டு நான் கொஞ்ச நேரம் பிரிஞ்சிருந்தா கூட அவளால் அதை தாங்கிக்க முடியாது. எந்த அளவுக்கு நான் அவன் மேல அன்பா இருந்தனோ அதை விட அதிகமாக அவ என் மேல அன்பு காட்டினா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பசுமையான நாட்கள் என்னால் மறக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் எனக்கு கிடைச்சது கடவுள் கொடுத்த வரம். தெரிஞ்சோ தெரியாமலையோ அன்னைக்கு நாங்க 2 பேரும் எங்களையே அறியாம தப்பு பண்ணிட்டோம். காதலை கொச்சப்படுத்திட்டோமோன்னு தோணுச்சு. அந்த சம்பவம் என் மனசாட்சியை உறுத்திக்கிட்டே இருந்தது. நான் அவளை எவ்வளவோ சமாதானப்படுத்தினேன். உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு வற்புறுத்தினா. ஆனா நான் அதுக்கு சம்மதிக்கல. போட்டோகிராஃபி துறையில் நான் பெரிய ஆளா வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்காக நான் அவளை விட்டு விலக ஆரம்பிச்சேன். கல்யாணங்கிற வட்டத்தில் சிக்கிட்டா என்னால எதையுமே சாதிக்க முடியாதுன்னு நினைச்சேன்.
கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு சொன்ன. ஆனா அவ என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை. என் மேல ரொம்ப கோபமா இருந்தா. அவ என்ன கடைசியா பார்த்து நீ தப்பு பண்ணிட்ட, அதுக்கு கண்டிப்பா அனுபவிப்பேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காலேஜ் விட்டு போயிட்டான்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும் சோனியா, இது எல்லாத்தையும் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். பட் ட்ரஸ்ட் மீ, நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. ராஜா, தருண், பாண்டியன் செத்து போயிட்டாங்க. கடைசியா இருக்கிறது நான் மட்டும்தான். அசோக், 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 உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன். அசோக், மன்னிச்சு சோனியா. நம்ம ஆர்த்தியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். டோன்ட் வரி அசோக், உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் எங்கேயும் போக மாட்டேன்.